الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா ஜகாத் சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரதீனா பில்லாஹி ரப்பன் நபி முஹம்மதின் ரசூல் நபில் இஸ்லாம் தீனா. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருலோக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் இப்போது நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலானை நம்மெல்லாம் வந்தடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து சிறப்பான நல்லபல அமல்களை செய்திடும் விதமாக நமது இஸ்லாமிய கல்வி சங்கம் தொடர் ரமலான் சிறப்பு பயான் நிகழ்ச்சியிலே யூடியூப் வளையத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 13 ஆண்டுகளாக நமது இஸ்லாமிய கல்வி சங்கமானது சிறப்பான பணிகளை குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்திலே செய்து வருவதை தாங்கள் அறிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். எனினும் இந்த வருடம் நாம் அதே போன்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய இருக்கிறோம். ஃபித்ரா ஒரு நபருக்கு 160 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நம்முடைய வேலையில் ஆரம்பிச்சிட்டோம். ஃபிதியா அதுக்கான ஒரு நபருக்கான உணவு 160 அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை விரைந்து தந்து ஒத்துழைப்பு தன் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இறுதியாக ஈத் கிட் பெருநாள் தொகுப்பு அதுவும் வழங்கப்பட இருக்கிறது. ஒரு தொகுப்புக்கான விலை 300 ரூபாய் மளிகை ஜாமான்களது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பங்களிப்புகளை விரைந்து தந்து ஒத்துழைப்பு நல்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய 19வது தொடரிலே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட அடுத்தடுத்த சோதனைகள் என்ற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். சென்ற இதுல அலி ரலி அவங்களுடைய மறுமணத்தை பற்றி பார்த்தோம். அபூபக்கர் ரலியல்லாஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு, இப்படி ஒருவராக ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. கிட்டத்தட்ட வரலாற்றை நம்ம கொஞ்சம் கூடுதலா பார்த்த வரைக்கும் எப்படி அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 பிள்ளைகள் இருந்ததாக சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் பேரை பார்ப்போம், நம்ம சொல்றாங்க. அதே மாதிரி இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு மகனாக இருந்தது பார்க்குறோம். அதே போன்று அலி ரலியல்லாஹு திருமணம் முடிந்தது, அவங்களுக்கு எஹியான ஒரு பிள்ளை பிறந்ததை பார்த்தோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரி 38ஆம் ஆண்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இயல்பான தன்னுடைய வாழ்க்கையை பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அலி ரலியல்லாஹு அவங்களோட திருமண வாழ்க்கையில. இப்போ இந்த சமயத்துல தான் அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுடைய அன்பு மகனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா பிறந்த அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அவங்க யாருன்னா முஹம்மது இப்னு அபூபக்கர். அவங்க என்ன பண்றாங்க, ஹிஜ்ரி 38ல ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல எதிரிகளை எதிர்த்து போரிடுறாங்க. இந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எகிப்துடைய நாட்டுல இது நடக்குது. இந்த போரின் பொழுது முஹம்மது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. இப்போ இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறான் இந்த போரின் மூலமாக. ஆனா இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்த்து வந்த ஒரு விஷயம். இது மனதளோட சங்கடத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருந்தாலும் மனவேதனை என்று மன வலி என்று பெரிதளவு அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஷஹீத் என்ற அந்தஸ்தை பார்க்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது. இயல்பான மனிதன் என்ற அடிப்படையில் உள்ள சோதனைகளை தவிர்த்து பெருசா அவங்க பாதிப்பு இது ஏற்படுத்தாது. ஆனா அவங்களுடைய உடலை ஒரு கழுதையினுடைய தோல்ல புகுத்தி அவங்க உடலை புகுத்தி அதை தீயிலிட்டு எரிச்சதாக ஒரு வரலாற்று ஒரு செய்தி குறிப்பும் நமக்கு என்ன காண கிடைக்குது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க மேல கூடுறோம். இதுல இன்னொரு தகவல் என்ன, அலி ரலியல்லாஹு ஆட்சியின் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா
அவங்க வந்து தன்னுடைய மகனை கவர்னராக ஒரு பகுதிக்கு நியமிக்கிறாங்க. அந்த இதுல ஏற்பட்ட சில மோதல்களாக கூட அது இருக்கலாம். அதன் அடிப்படையில கூட அவன் என்ன கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த போரின் பொழுது ஏற்பட்ட சம்பவமாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம், இது ஒரு பெரிய சோதனை அவங்களுக்கு. ஒரு பக்கம் ஆல்ரெடி கணவனை இழந்திருக்கிறாங்க, இப்போ ஒரு மகனையும் இழந்திருக்கிறாங்க. இதுல அடுத்தது ஒரு சோதனை முடிஞ்சிருச்சு, அடுத்து இன்னொரு பெருஞ்சோதனை அவங்களுக்கு வந்து ஏற்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரி 40 அலிரலாம் வந்து ஒரு கயவனால கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. வாலில் விஷம் தடவி அதை ஒரு அலிரலாம் வந்து மஸ்ஜித் கூஃபால சுபுடைய தொழுகையை நடத்தி கொண்டது வேலையில அந்த சமயத்துல அங்க வந்து ஒரு இப்னு மல்ஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து என்ன பண்றான், அவங்கள குத்திடுறான். விஷம் தடவப்பட்ட கத்தி அது. இந்த நிலையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க அங்கேயே வந்து சிறிது நேரம் போராடி மரணிச்சிடுறாங்க, ஷஹீத் ஆயிடுறாங்க. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவமும் அவங்க என்ன பண்ணுது, சொல்லனா துயரத்தை அவர்களுக்கு வழியை ஏற்படுத்துது. இதுல மரணமாகின்ற இந்த தருணத்துல இறைவனுடைய அழைப்பு ஏற்றுக்கொண்ட அலிரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. மரணமாக போகக்கூடிய தருணத்துல ஜாஃபர் ரலியல்லாஹு மூலம் பிறந்த அப்துல்லா, முஹம்மது மற்றும் அவுன் என்று சொல்லப்பட்ட ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய மூவரையும் அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மூலியமா பிறந்த யஹ்யாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. பிற்காலத்துல இது எப்படி, அதாவது இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அலி ரலியல்லாஹுடைய மௌத்தினுடைய சமயத்துல ஜாஃபர் ரலியல்லாஹுடைய 3 மகன்களும் யஹ்யா என்ற அலி ரலியல்லாஹுடைய மகனும் ரலியல்லாஹு அவங்களும் தான் என்ன கடைசியா இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பிறந்த குழந்தை என்ன தெரியும், பிறந்த மகனார் ஒரு போர்ல ஷஹீத் ஆகிறாங்க. இந்த நிலையில தான் அலி ரலியல்லாஹுடைய மரணம் என்ன செய்ய கடைசியா வருது. இந்த சமயத்திலையும் அவங்க மனம் தளராம சிறப்பான தன்னுடைய பணிகளை தொடர்ந்து என்ன செய்ய மார்க்க ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் செய்து வருவதை பார்க்கிறோம். இது ஒரு கடைசியாக அவங்களோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளாக பதிவு செய்யப்படக்கூடிய விஷயம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இழப்புகள் நிறைய இருக்கும். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொடர்ந்து சந்தித்த நீங்க இழப்புகளை பார்த்தீங்கன்னா, அது சொல்லனா துயரத்தை ஏற்படுத்தக்கூடியது. நபி மீது பாசம் வச்சாங்க, அவங்களும் மரணிச்சாங்க. அபூபக்கர் சித்திக், ஜாஃபர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, முஹம்மது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு இவங்க எல்லாரும் ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்போ இந்த நிலையில வந்து என்ன ஆகுது, இத்தனையும் கடந்து ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வழி நடத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயமாக. சுப்ஹானல்லாஹ். நேர்மையிலும் சரி, குணத்திலும் சரி, பண்பாடிலும் சரி, எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது மிக முக்கியமா இறுதியா நம்ம சில விஷயங்கள் மட்டும் பார்த்து இந்த உரையை முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய பாசம் சொல்றோம்ல, எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மீதுமே அளவு கடந்த அன்பு. ஏன்னா அவங்க தான் ஜாஃபர் அவங்களை திருமணம் முடிச்சு வச்சாங்க. அதே மாதிரி அபூபக்கர் அவங்களையும் அவங்க திருமணம் முடிச்சு வச்சாங்க. இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக திருமண வாழ்க்கை என்ன செய்து நடைபெற்று கொண்டு போகுது. இதுல இமாம்களும் சில தன்னுடைய கிதாபுகள்ல பதிவு பண்றாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, ஜாஃபர் அவங்களுடைய வீதியில வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குழந்தைகள் வந்து அஸ்மாயினுடைய குழந்தைகள் அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவங்க வந்து வீதியில ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்களாம். போகும்போது என்ன செய்வாங்க, அவங்க வந்து போகும்போது அந்த சிறுவர்களை கண்டதும் அவங்க தூக்கி நபி அவர்கள் வாகனத்துல அமர்த்தி கொண்டு போவாங்களாம். ஜாஃபருடைய மகனை, மூத்த கணவர் இருக்கிறாங்க இல்லையா, அஸ்மா பின்த் உமைஸ் அவங்களுடைய மகனார, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு கொண்டவங்களாக எங்கு பார்த்தாலும் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருந்திருக்காங்க செய்தி பார்க்குறோம். அது மாத்திரம் அல்லாம புகாரியில வரக்கூடிய செய்தியிலாகவும் புகாரி பதிவு பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மரண படுக்கையில் இருக்கிறாங்க. இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்க மயக்கம் முழுவதும் திரும்ப தெளிவடைவதுமா தான் அவங்களுடைய இது இருக்குது கடைசி நாள். அப்போ யார் நம்ம அஸ்மா பின்த் உமைஸ் ஒரு இது ரெடி பண்றாங்க, மருந்து ஒன்று. ஏன்னா மருந்து ஒன்று அவங்களுக்கு ஒரு விஷத்தன்மை கொடுக்கப்பட்ட உணவும் அவங்களோட உடல்ல ஏறி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால மருந்தை கொடுக்க நாடும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாயிடுறாங்க. மயக்கமானக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒப்புதல் இல்லாமல் என்ன பண்றாங்கன்னா, எடுத்து மெனக்கட்டு திரும்பி அந்த மருந்து ஊற்றி விட்டுறாங்க. ஊற்றி விட்டதுக்கு பிறப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதில் அந்த மூலமாக தெளிச்சி அடைகிறாங்க. அந்த சமயத்தில் தெளிச்சி அடையும் போது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அஸ்மா எல்லாம் வந்து வாயை திறந்து
கூடவே அவங்களுடைய மகளாக இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்கிற சமயத்தில் மருந்தை ஊற்றி விட்றாங்க. கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெளியுது. அப்போ நபி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மருந்தை வந்து அஸ்மா தானே தயார் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா இது வந்து எத்தியோப்பியாவில் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறை இது அப்படின்றத சொல்லி வச்சுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த அளவுக்கு பாருங்க, ஒருத்தருடைய விஷயத்தை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவனிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து கண்காணிக்கிறாங்கிறத இதுலேயே தெரிஞ்சிட முடியுது. அதுக்கப்புறம் கடைசியா அவங்களுடைய மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அவங்க எந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போனாங்க நம்ம சென்ற தொடர்களில் பார்த்தோம். அப்போ இறுதியா இவங்களை பற்றி சில முக்கியமான குறிப்புகளை சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அன்னை அஸ்மா பின் உமைஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 60 நபிமொழிகளை அறிவிச்சதாக நம்ம சொல்லப்படுகிறது. மத வரலாற்று ரீதியா குறிப்புகள்ல பார்க்கிறோம். இப்போ ஒரு பெண்மணியாக இருந்து மார்க்க விடயங்களில் எந்த அளவுக்கு சாதிக்க முடியும், திறன்பட செயல்பட முடியும் என்பதை இந்த வரலாற்று நிகழ்வுகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொன்ன விடயங்கள்ல காரியங்கள்ல ஏதாவது ஒன்று சொல்லாமோட விட்டுருக்கலாம் வரலாற்று ரீதியா. அது வந்து எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சில விஷயங்கள் நம்ம தேடி எடுக்கிறதுன்னு அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். இது கிடைத்த விஷயங்கள் மாத்திரம், இன்னும் கிடைக்காத எத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவங்களோட தியாகங்கள், வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால அன்பான சகோதர சகோதரிகளை எதையுமே மேலோட்டமா பார்த்து என்ன செய்யக்கூடாது, விஷயத்திலையும் காரியங்கள் இறங்கக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. எல்லாவற்றிலும் ஒரு படிப்பின் நமக்கு கண்டிப்பா இருக்குது. சற்று பொறுமை காத்து அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளை நாம் வெற்றி காணுவோம். அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய எந்த ஒரு விளைவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமலர்ச்சி, மறு விளைவு என்று ஒன்று வச்சிருப்பான். அதை நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலும் நலவாக, நிறைவாக, சிறப்பானதாக ஆக்கி தரணும் என்ற பிரார்த்தனையோடு இந்த தருணத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 19க்கான கேள்வி. விஷம் தடவிய கத்தியால் அலி ரலியல்லாஹு அவர்களை குத்தியது யார்? இந்த கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنعني هدايا.